வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்கள் ஆப்பிள் வேண்டாம் பார்த்தாலே வேண்டாம்னு ஓடுவாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இது நான் ஏன் பாப்பாவுங்க ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும், நானுமே சாப்பிடுவேன். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் ஆப்பிளை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா அரைச்சிட்டேன். திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவை தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வந்து கேழ்வரகு மாவு எப்படி அரைப்பேன் அப்படின்னா வறுத்துடுவேன். ஃபஸ்ட்டு முளைக்கட்டி வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் நானே தான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சிப்பேன். கொஞ்சமாக அரைச்சிப்பேன். அது ஏன் அப்படின்னா நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்மளே செய்யும் போது அது ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும்ல, அந்த ஒரு ரீசன் தான். ரொம்ப வாசனை, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அந்த கேவர் மாவு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் முளைக்கட்டி வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா அந்த கேவர் மாவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் அதை தான் பாப்பாவுக்கு நான் ஃபுட்டு எப்போ கொடுக்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து கேழ்வரகு மாவு நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாவு தான் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இல்லை என்னோடய பேபி வந்து தோசைலாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த கூழ் மாதிரி இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மிக்ஸ் போதும். இந்த அளவோடய நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா வெந்து வர ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மாவு ஆப்பிள் எல்லாம் வெந்து வர ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இது காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதை தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி தோசையாக தான் ஊற்ற போகிறேன். ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு பெரிய தோசையாக ஊற்றணுன்னா அது வெந்துச்சா வேகலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம ஆப்பிள் சர்க்கரை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நம்மளால் திருப்பக்கூட முடியாது, பேனை வந்து நம்ம திருப்பக்கூட முடியாது. அந்த மாதிரி தான் தோசை இருக்கும். அதனால நீங்கள் குட்டியாக ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கும் வந்து தோசை தவாலெல்லாம் வந்து இது ஒட்டாது. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டியாக ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பாப்பா இதை வந்து நல்லாவே சாப்பிடுவான். ஆப்பிளோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும், அந்த கேழ்வரகு மாவோட ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே சமயம் நாட்டு சர்க்கரை உள்ள அயர்ன் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாப்பாவுக்கு இது நீங்கள் ஃப்ளவர் தோசைன்னு ஏற்றுக்கிறீங்களா மாட்டிங்களா தெரியாது, ஆனால் பாப்பாவும் அதை ரொம்ப லைக் பண்ணுவான். அதனால் அவங்க எப்படிலாம் கேட்குறாங்களோ ஸ்டார் தோசை, ஃப்ளவர் தோசை, இந்த மாதிரி நான் தோசை ஊற்றி கொடுப்பேன். அதுதான் இன்றைக்கி நான் ஃப்ளவர் தோசை ஊற்றிருக்கேன். இதையும் பாருங்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்தேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கான நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்